குடிச்சு குடிச்சு கல்லீரல் எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. கல்லீரல்ல பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ குடிக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலை வரும். இந்த மஞ்சள் காமாலையே 3 நாள்ல சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து கொடுக்கவும் செஞ்சாங்க. அது என்ன மருந்து அப்படின்றத நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல போறேன். இது மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க தாராளமா 3 நாள் எடுத்துக்கலாம். மஞ்சள் காமாலை இல்ல ஆனா தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் நான் எடுக்கலாமா அப்படின்னாக்க அவங்க 6 மாசத்துக்கு ஒரு 3 நாள் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? என்ன அப்படின்னு சொன்னா என் கையில இருக்கிறது இதுதான் அந்த மூலிகை. இது என்ன மூலிகைன்னு தெரியுதுங்களா? இது எல்லாமே இப்படி ஃபுல்லாவே காமிப்பாங்க. முத்துக்கொட்டை செடி, அதாவது ஆமணக்கு செடி. அது பாருங்க இப்படி சின்ன செடியா இருக்கு பாருங்க, தண்டு இலை வேர் எல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாமே உங்களுக்கு சின்ன செடியா எடுத்திருக்கேன் ஏன்னா அடையாளம் தெரியணுன்றதுக்காக. இப்போ இதுல இந்த பெரிய இலைகளை விட்டுறணும். இந்த மாதிரி பெரிய இலைகளை விட்டுட்டு இந்த சின்ன இலை இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த சின்ன இலை, இந்த இலையும் இந்த இலையும் புரியுதுங்களா? கொழுந்து இலையா எடுத்து இப்படி கிள்ளிக்கணும். இது மாதிரி கொழுந்து இலையா எடுத்துக்கணும். எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைக்கணும். அரைச்சி ஒரு காட்டு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து மோர்ல நல்லா சிலிப்பி எடுத்த மோர்ல, அந்த மோர்ல வெண்ணெய் ஒட்டின்னு இருக்கும், அந்த ஒரிஜினல் மோர்ல ஒரு சொம்புல போட்டு நல்லா கலக்கிட்டு மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க காலையிலே வெறும் வயிற்றுல குடிக்கணும். குடிச்சிட்டு அன்னைக்கு புல்லா பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி கஞ்சி, கருப்பு கவனி அரிசியை எடுத்து வறுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு வச்சு திருப்பி அந்த பொடியை ஆற வச்சு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில இந்த பொடியை தேவையான அளவு போட்டு அரிசி பொடியை உப்பு இல்லாம நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி கொடுக்கணும். 3 நாள் தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். 3 நாள் இந்த மாதிரி இந்த மூலிகைகள் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா 3 நாள்ல மஞ்சள் காமாலை சர்ரு நிறைங்கிடும். கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கு, நெகமெல்லாம் மஞ்சள் ஆயிருச்சு, உடம்பே மஞ்சள் ஆயிருச்சு, யூரின் போனா மஞ்சளா வருது, இந்த இடத்துல வீக்கமா இருக்கு, இந்த இடத்துல வலிக்குது, சாப்பிட முடியல, வாமிட் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இந்த ஆமணக்கு இலையால் செய்யப்பட்ட அந்த மூலிகை உருண்டை வந்து மிகப்பெரிய வேலையை செய்யும். இது வந்து மஞ்சள் காமாலையை மட்டும் தான் சரி பண்ணுமா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருக்கு இல்லையா? இதுல ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க தன்னால வரும், தன்னால போயிடும். சரிங்களா? ஆனா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பாத்தீங்கன்னாக்க அதுக்கு மருந்தும் தேவை. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கு இந்த உருண்டையை வந்து பாத்தீங்கன்னாக்க நான் முன்ன சொன்னது மஞ்சள் காமாலை சரி பண்றது காட்டு நெல்லிக்காய் சைஸ் இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஹெப்படைட்டிஸ் பி போறதுக்கு பாத்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய் இருக்குல்ல, இதோட அதாவது சுண்டைக்காயோட கொஞ்சம் பெருசு, அந்த சைஸுக்கு தினமும் பாத்தீங்கன்னாக்க உருட்டி ஒருவேளை மோர்ல தினமும் சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டு வந்துனே இருந்தாங்கன்னா இந்த வைரலோடு அற்புதமான மாற்றம் இருக்கும். ஒரு 6 மாசம் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னாக்க ஹெப்படைட்டிஸ் பி குணமாயிருக்கு. அதுக்கும் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது ரிப்போர்ட் போட்டிருக்கோம். நிறைய பேர் ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட இந்த மருத்துவ குறிப்பும் சொல்லி பாத்தீங்கன்னாக்க நல்ல மாற்றம் வந்திருக்கு. ஒரு சுண்டக்காய் சைஸ் கூட எடுக்கலாம், இல்ல அதுக்கு மேல ஒரு நாட்டு நெல்லிக்காய் சைஸ் வரையும் எடுக்கலாம். காலையில ஒரு டம்ளர் மோர்ல கலக்கி குடிச்சிட வேண்டாம், அவ்வளவுதாங்க. இந்த வைத்தியத்தை நீங்க பயன்படுத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அசைவங்கள் கூடாது, போதை பழக்கங்கள் பயன்படுத்தவே கூடாது, புகை பிடிக்கவே கூடாது, ஆன்ஸ் போடக்கூடாது, பான் பிராக் போடக்கூடாது, அதே மாதிரி வறுத்தது பொரிச்சது புளி நிறைய வச்சு செஞ்சது மசாலா ஐட்டம் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? இதோட வேற என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா கீழா நல்லி எடுக்கலாம். அந்த கீழா நல்லி எப்படி எடுக்கணும்னாக்க ஒரு செடி சின்ன செடி எடுத்துட்டு அதோட அம்மன் பச்சரிசி இலை கொஞ்சம் எடுத்து நல்லா அரைச்சி மதிய நேரத்துல எக்ஸ்ட்ரா நீங்க வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமா உங்களுக்கு உதவி புரியும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு கல்லீரலை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ தகவல் தானே சொல்லிட்டு வரேன். கல்லீரலை வேற என்னெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொன்னா இதோடு எடுத்துக்கிட்டு கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இந்த மருத்துவத்தை எடுங்க. சைடு எஃபெக்ட் இல்லை. இதோட நீங்க சீக்கிரமா செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுக்கணும். முக்கியமா கருப்பு கவனி அரிசி கஞ்சி குடிக்கிறது நல்லது. ஏன்னா அது சீக்கிரமா போயிட்டு கல்லீரல் இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்றும்.
ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அதை நீங்க எடுக்கலாம். கீழ நெல் எடுக்கலாம், அம்மன் பச்சரிசி எடுக்கலாம். இது மாதிரி கல்லீரலை சுத்தம் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பழங்கள்ல நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். இந்த பழங்கள்லாம் வந்து தொடர்ந்து எடுக்கும்போது கல்லீரலை சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி காய்கறியில வெள்ளை பூசணிக்காய் எடுக்கலாம், மஞ்சள் பூசணிக்காய் எடுக்கலாம், பீர்க்கங்காய் எடுக்கலாம், புடலங்காய் எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா கல்லீரலை சீக்கிரமா சுத்தம் பண்ணி அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு அதிகமா இருக்கும். இப்படி கல்லீரலின் நண்பன் அப்படின்னு சொன்னாக்க நிறைய மூலிகைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த மூலிகை பிடிச்சிருக்கோ அந்த மூலிகையை நீங்க மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுக்கிறது மிகவும் மிகவும் சிறப்பானது. அதனால இனிமே கல்லீரல் பிரச்சனை இருக்கா, இனி கவலைப்பட வேண்டாம். நீங்க எடுக்கிற மருந்து, மாத்திரைகள், ஊசிகள் இல்ல சித்தா, ஆயுர்வேத, யுனானி மருந்துகள் எடுத்துக்கோங்க. அதே சமயம் இந்த நான் சொன்ன இந்த மருத்துவ மூலிகையும் நீங்க எடுக்கும்போது ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் வரும். அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனைகளுக்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ 1 வயசு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க? கஞ்சியா கொடுப்பீங்க, சீக்கிரமா செரிமானம் ஆகுதான்னு கொடுப்பீங்க, செரிமானம் ஆகாத பொருளை கொடுக்க மாட்டீங்க, சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய பொருளை கொடுப்பீங்க. பார்த்து செய்வீங்களா? அப்படி குழந்தை மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனையை சீக்கிரமா சரி செய்யலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.